செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு கேளம்பாக்கம் என கூறிவிட்டு பின்னர் கிளாம்பாக்கம் என திணறிய வீடியோ வைரலாகி வருகிறது. முதலமைச்சர் அவர்கள் கடந்த கால ஆட்சியில் இந்த பணி துவக்கப்பட்டிருந்தாலும் இந்த பணியை செவ்வன முடித்து தன் கையாலே திறந்து வைக்க வேண்டும் என்று தலைவர் அவருடைய ஆசை. எனவே இன்றைக்கு அவர் அங்கிருந்து திறக்கும்போது எங்களை எல்லாம் அங்கே சென்று முத்திரை சிலை அவர்களுக்கும் நம்ம தியாகராஜ அவருக்கும் பன்னீர்செல்வம் அவருடைய சிலையில் எங்களை போய் கலந்து கொள்ள சொல்லி மரியாதை செலுத்த சொன்னார். அந்த வகையில் மரியாதை செலுத்திருக்கு. அந்த அரசு அனைத்து மக்களுக்குமான அரசு என்பது கூட்டணி பேச்சுவார்த்தையில் எப்போ முடிவடையும்? காவேரி பாலம் அரசு ஆணை வந்துடுது. காவேரி பாலம் விரைவில் டெண்டர் விட்டு வேலை ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அது இன்னும் ஓப்பன் பண்ணல. அது என்ன முடிஞ்சால் தான் கேளம்பாக்கம் மாதிரி இருக்கக்கூடாது. முழு கேளம்பாக்கத்தில் கொஞ்சம் எல்லாம் நீங்கள் விமர்சனம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லோரும் இப்போ சரியாயிடுச்சு. கோயம்பேட்டில் இருந்த விட கேளம்பாக்கம் தான் நல்லா கிளம்பாக்கம். அதுதான் கிளம்பாக்கம் அதுதான் பண்ணுறாங்க. அது மாதிரி எதையும் விமர்சனத்துக்கு வந்துடக்கூடாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் தலைவர் திறக்கணும்னு சொன்னார். அதனால் வேலையை முடிச்சுட்டு இப்போ தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் நல்லா ஆட்சி பண்ணுங்க, வேறு யாருமே புரியலன்னு சொல்லி இப்போ பிரதமர் சொல்லியிருக்காரு. பிரதமரை கேளுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.